வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவத்துல தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் இக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து தவறான தகவல்களை பரப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தவிர பல நபர்களின் அலைபேசி எண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் வேங்கவயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் அந்த கிராமத்தை சேர்ந்த சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வும் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மிக முக்கியமான பகுப்பாய்வுகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கி இருக்கிறது. சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு வேங்கவயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்த கேள்வி எழுப்பியதாக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர் ராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியுள்ளார். இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் முரளி ராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் விசாரணையின் மூலம் அது ஆதாரப்பூர்வமாக புலனாகியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்ஷன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பகுப்பாய்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகள், புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்கள், முடிவுகள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அறிக்கை, வல்லுநர்களின் கருத்துக்கள் மற்றும் சாட்சியங்களின் அறிக்கைகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்ததன் அடிப்படையில் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு முரளிராஜா, அதே போல சுதர்சன், அதே போல முத்துகிருஷ்ணன், அதே போல ஆகியோரின் மீது கடந்த 20ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் CBCID சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய விளக்கமான அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பான தவறான தகவல்களை யாரும் பரப்பிட வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய நிலையில புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவத்துல தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் இக்குற்றத்துல ஈடுபட்டிருப்பது பல்வேறு சாட்சியங்கள் அடிப்படையிலும் விசாரணைகள் அடிப்படையிலும் புலனாய்வுல உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் CBCID காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும் தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கமான அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.